அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்கா மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே மெய் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் என்று சொல்லியிருக்கிறேன். ஆண்டவரே அப்பா, நாங்களும் கூட ஆண்டவரே என் உமக்கு சாட்சியாய் வாழ ஏசப்பா கிருபை செய்யுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களுக்குள்ளாய் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் பலப்படுத்தி ஆண்டவரே கோபத்தை மேற்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யுங்க. இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. 1 ராஜாக்கள் 21வது அதிகாரம். இவைகளுக்கு பின்பு அப்படின்றப்ப முந்தின பகுதியில மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. மழை பெய்ந்த பிறகு இவங்க தீர்க்கதரிசி மூலம் ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை வழி நடத்தினத நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் இப்ப ஆகாப் ராஜாவோட வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை பார்க்க வரோம். ஏஸ்ரேலான ஆகிய நாபோத்துக்கு ஏஸ்ரேலிலே சமாரியாவின் ராஜாவாகிய ஆகாப்பின் அரண்மனை அண்டையில் ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. நாபோத்ன்ற ஒரு மனுஷனுக்கு ராஜாவோட அரண்மனைக்கு பக்கத்துல ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. சமாரியான்றது இஸ்ரவேலின் தலைநகரம். அங்கதான் அரண்மனை இருந்துச்சு. அதுக்கு பக்கத்துல திராட்சை தோட்டம் இருந்துச்சு. ஆகாப் நாபோத்தோட பேசி, உன் திராட்சை தோட்டத்தை என் வீட்டிற்கு அடுத்திருக்கிறபடியால் அதை கீரை கொள்ளையாகும்படி எனக்கு கொடு. அவன்கிட்ட இருந்தது திராட்சை தோட்டம். இப்ப ஆகாப் அதை எதை மாத்த போறானா, கீரை கொள்ளை அப்படின்றது இங்கிலீஷ் பைபிள்ல வெஜிடபிள் கார்டன், காய்கறி தோட்டமா மாத்தணும் அப்படின்னு நினைக்கிறான். ஏன் அப்படியே மாத்தணும் அப்படின்னு நினைக்கிறான்னா, உபாகமம் 11:10 ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களோடு பேசும்போது சொல்றாரு, நீங்க எகிப்து தேசத்துல இருந்தப்போ கீரை தோட்டத்தை போடும்போது அதை நீங்க விதைச்சு நீர் பாய்ச்சினீங்க. ஆனா நான் உங்களுக்கு சுதந்திரிக்க கொடுக்கிற தேசத்துல, கானான் தேசத்துல அப்படி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அவங்க கூட பேசுறாரு. அப்ப எகிப்துல இருக்கும்போது இவங்க கீரை தோட்டம், அந்த வெஜிடபிள் கார்டன் போட்டாங்க, காய்கறி தோட்டம் போட்டாங்க. அப்ப அத இவன் இங்க திரும்பவுமா இஸ்ரவேல் தேசத்துல இந்த காய்கறி தோட்டம் போடணும்னு ட்ரை பண்றான். அதுக்காக இவனோட தோட்டத்தை வாங்கணும்னு நினைக்கிறான். அதை பார்க்கிலும் நல்ல திராட்சை தோட்டத்தை அதற்கு பதிலாக உனக்கு தருவேன். நீ உன் தோட்டத்தை என் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறதுனால அதை என்கிட்ட கொடுத்துரு, நான் வேற தோட்டத்தை உனக்கு தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறான். அல்லது உனக்கு வேண்டுமானால் அதன் விலை கிரயமான பணத்தை தருவேன் என்றான். அதுக்குரிய பணத்தை வேணும்னாலும் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்றான். ஒண்ணு பதிலுக்கு வேற தோட்டம் தர்றேன் அல்லது பணம் கொடுக்கறேன் அப்படின்றான். ஆனா லேவியராகமம் 25வது அதிகாரம் 23வது வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, உனக்கு சுதந்திரமா இருக்கிற அந்த நிலத்தை விலைக்கு விற்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட ஆண்டவர் ஏற்கனவே பேசி இருக்கிறாரு. அதனால இப்ப நாபோத் ஆகாப்பை நோக்கி, நான் என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடாதபடி கர்த்தர் என்னை காப்பாராக என்றார். பிதாக்களுடைய சுதந்திரம், பிதாக்கள் மூலம் எனக்கு கிடைக்கப்பட்ட சுதந்திரம் இது. யோசுவா 12 கோத்திரத்துக்கும் பிரிச்சு இது உங்களுக்கு சுதந்திரம் அப்படின்னு கொடுத்தாரு. அதுல அந்த சுதந்திரத்தை நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா ராஜாவா இருந்தா கூட இவன் தன்னுடைய சுதந்திரத்தை விட்டு கொடுக்கல. கர்த்தருடைய பலத்தை சார்ந்து கொள்றான். கர்த்தர் என்னை காப்பாராக என்றார். இப்படி என் பிதாக்களின் சுதந்திரத்தை உனக்கு கொடையன் என்று ஏஸ்ரவேலாகிய நாபோத் தன்னோடு சொன்ன வார்த்தையை ஆகாப் சலிப்பும் சினமுமாய் தன் வீட்டுக்கு
தான் நினைச்சத சாதிக்க முடியல அப்படின்ற கோபத்துல சலிச்சு போய் மனவேதனையோடு திரும்ப வர்றான், தன்னோட வீட்டுக்கு வர்றான். போஜனம் பண்ணாமல் தன் கட்டிலின் மேல் படுத்து தன் முகத்தை திருப்பிக் கொண்டிருந்தான். கோபமா சாப்பிடாம கோபத்துல அப்படியே இருக்கு. ஆனா யாத்ராகமம் 20வது அதிகாரம் 17வது வசனம், பிறருடைய பொருளை இச்சியாது இருப்பாயாக அப்படின்னு சொல்லிட்டு 10 கற்பனையில சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இங்க இவனுக்கு அந்த தோட்டத்தை எப்படினாலும் அபகரிச்சிடணும் அப்படின்ற ஆசை மேலோங்கி இருக்கிறதுனால அதை பெற முடியலன்னு கோபத்திலையும் படுத்து கிடக்கான். அப்பொழுது அவன் மனைவியாகிய ஏசபேல் அவனிடத்தில் ஏசபேல் பாகால வணங்கக்கூடியவ. இந்த ஆகாப் வழி விலகி போகிறதுக்கு முக்கிய காரணமா இருந்தவ ஏசபேல். ரொம்ப கெட்ட குணம் படைத்த அந்த பெண். அவனிடத்தில் நீ போஜனம் பண்ணாதபடிக்கு உம்முடைய மனம் சலிப்பாய் இருக்கிறது என்ன என்று அவனை கேட்டதுக்கு, ஏன் சாப்பிடல, ஏன் மனசு சலிச்சு போயிருக்க, துக்கத்தோடு இருக்கத கவனிச்சு ஏன் மனசு சலிச்சு போயிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அவன் அவளை பார்த்து, நான் இஸ்ரவேலன் ஆகிய நாபோத்தோட பேசி உன் திராட்சை தோட்டத்தை எனக்கு விலைக்கிரயமாக கொடு, அல்லது உனக்கு ராசி ஆனால் அதற்கு பதிலாக வேறே திராட்சை தோட்டத்தை உனக்கு தருவேன் என்றேன். அதற்கு அவன், என் திராட்சை தோட்டத்தை உமக்கு கொடுக்க மாட்டேன் என்று சொன்னான் என்றார். அப்ப தன்னுடைய கோபத்துக்கான மன சலிப்புக்கான காரணம் என்னன்றத சொல்றான். அப்பொழுது அவன் மனைவியாகிய ஏசபேல் அவனை நோக்கி, நீர் இப்பொழுது இஸ்ரவேலின் மேல் ராஜபாரம் பண்ணுகிறவர் அல்லவா, நீ ஒரு ராஜா, நீ எழுந்து போஜனம் பண்ணி மன மகிழ்ச்சியாயிரும். இஸ்ரவேலனாகிய நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை நான் உமக்கு கொடுப்பேன் என்று சொன்னார். நீ மகிழ்ச்சியாயிரு, மனம் ஏன் சலிச்சு போயிருக்க, நான் உனக்கு அதை கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சதி திட்டம் அவ போட போறா. அதை பெற்றுக்கொள்ளும்படியா ராஜாவும் அதற்கு உடன்பட்டு சம்மதிக்கிறான். நான் உனக்கு கொடுப்பேன் என்றார். அவள் ஆகாப்பின் பெயரால் நிருபங்களை எழுதி ஒரு கடிதம் எழுதுறான். அவன் முத்திரையை அவைகளுக்கு போட்டு ராஜாவோட முழு அதிகாரத்தையும் இவ பயன்படுத்துறான். ராஜா செய்ய வேண்டிய வேலைய இவ செய்யறான். கடிதம் எழுதுறா, முத்திரை போடுறா, அதிகாரத்தை பயன்படுத்துறான். அந்த நிருபங்களை நாபோத் இருக்கும் பட்டணத்தின் அவனோட குடியிருக்கிற மூப்பர்கள் இடத்திற்கும் பெரியோர் இடத்திற்கும் அனுப்பினார். ராஜா அனுப்புற மாதிரி ஒரு கடிதத்தை எழுதி ராஜாவோட முத்திரை போட்டு, அப்ப அந்த மூப்பர்களும் பெரியவர்களும் கட்டாயம் கீழ்ப்படியணும். அப்படி ஒரு லெட்டரை எழுதி அனுப்பிடுறார். அந்த நிருபங்களில் அவள் எழுதியது என்னவென்றால், நீங்கள் உபவாசம் என்று பிரசித்தப்படுத்தி நாபோத்தை ஜனங்களுக்கு முன் நிறுத்தி, என்ன செய்யணும், உபவாசம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லு, நாபோத்த ஜனங்களுக்கு முன்பாக நிறுத்து, தேவனையும் ராஜாவையும் தூசித்தா என்று அவன் மேல் சாட்சி சொல்லுகிற பேலியாளின் மக்களாகிய 2 பேரை அவனுக்கு எதிராக நிறுத்தி அவனை வெளியே கொண்டு போய் அவன் சாகும்படி அவனை கல்லெறியுங்கள் என்று எழுதினான். தேவனையும் ராஜாவையும், தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ராஜாவையும் தூஷித்தான். தேவனை தூஷித்தா அவங்கள கல்லெறிஞ்சு கொள்ளணும், பழைய ஏற்பாடு நியாய பிரமாணத்தின்படி. அதுக்கு சாட்சி சொல்றதுக்கு 2 பேரை பொய்யா ஏற்படுத்துறாங்க. உபாகமம் 19:18 யாராச்சும் ஒரு குற்றம் செஞ்சுட்டா ஒரு சாட்சிய வச்சு தீர்ப்பு சொல்லக்கூடாது, 2 அல்லது 3 சாட்சிகள் இருந்தா தான் தீர்ப்பு செய்ய முடியும். அதனால இவளே ஐடியா கொடுக்கறான், 2 சாட்சிய அவனுக்கு எதிரா பேசும்படியா நிறுத்து,
அவனை கல்லெறிந்து கொன்றணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் திட்டம் வந்து அவளே போட்டு இப்படி இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இவ பொல்லாத காரியத்தை செய்யக்கூடியவ. அதனால அவ பிளான் படி எல்லாத்தையும் செயல்படுத்துறான். அவன் பட்டணத்திலே குடியிருக்கிற மூப்பரும் பெரியோருமாகிய அவன் பட்டணத்து மனுஷர் ஏசபேல் தங்களுக்கு அனுப்பின நிருபங்களில் எழுதி கட்டளையிட்டபடியே செய்தார்கள். அந்த மூப்பர்களும் பெரியோரும் அவன் வந்து எந்த தப்பும் செய்யல நாபோத்து. ஆனா ராஜாவோட கட்டளைன்றதுனால அதுக்கு கீழ்ப்படிஞ்சு அதை அப்படியே செயல்படுத்துறாங்க. அவர்கள் உபவாசம் என்று பிரசித்தப்படுத்தி நாபோத்தை ஜனத்தின் முன்னே நிறுத்தினார்கள். உபவாசம் சொல்லிட்டு இவனை கொண்டு வந்து நிறுத்துறாங்க. அப்பொழுது பேலியாளின் மக்களாகிய 2 பேர் வந்து அவனுக்கு எதிராக உட்கார்ந்து, நாபோத் தேவனையும் ராஜாவையும் தூஷித்தான் என்று ஜனங்களுக்கு முன்பாக அவன் மேல் சாட்சி சொன்னார்கள். 2 பொய் சாட்சிகளை ஏற்படுத்தி அநியாயமா குற்றப்படுத்தி தேவனையும் ராஜாவையும் தூஷித்தார். அதற்கு பின்பு அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் அவன் சாகும்படி அவனை கல்லெறிந்து அவனை கொல்றாங்க, தண்டனை கொடுக்கறாங்க. பிற்பாடு ஏசபேலுக்கு நாபோத் கல்லேறி உண்டு செத்தான் என்று சொல்லி அனுப்பினார்கள். இப்ப பார்த்தேன்னா ஏசபேலுக்கு அனுப்புறாங்க, சொல்லி அனுப்பினார்கள். அப்ப அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஏசபேல் தான் இந்த கடிதத்தை அனுப்பினான் அப்படின்றது அவங்களுக்கு தெரியுது. ஆனா ராஜாவோட பேரை பயன்படுத்தி, ராஜாவோட அதிகாரத்தை பயன்படுத்தி இவதான் செயல்படுறான். நாபோத் கல்லேறி உண்டு செத்ததை ஏசபேல் கேட்டபோது ஆகாப்பை நோக்கி, இப்ப ஆகாப்ட பேசுறா, நீர் எழுந்திருந்து இஸ்ரவேலானாகிய நாபோத் உமக்கு விலை கிரயமாய் கொடுக்க மாட்டேன் என்று சொன்ன திராட்சை தோட்டத்தை சொந்தமாய் எடுத்துக்கொள்ளும். நாபோத் உயிரோடு இல்லை, அவன் செத்து போனான் என்றான். இப்ப வந்து அவன் செத்துட்டான், நீ கேட்ட அந்த திராட்சை தோட்டம் உனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து அந்த திராட்சை தோட்டத்தை தவறான முறையில செயல்பட்டு அதை சொந்தமாக்கி கொண்டத இங்க நம்ம பார்க்கிறோம். நாபோத் செத்து போனதை ஆகாப் கேட்டபோது அவன் இஸ்ரவேலனாகிய நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை சொந்தமாய் எடுத்துக்கொள்ளும்படி எழுந்து போனான். சரி, இப்ப இவன் கூட யோசித்திருக்கலாம், ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோம், இப்படி செய்யக்கூடாதுன்னு. ஆனா இவன் வந்து தன்னுடைய மனைவியோடு சேர்ந்து இந்த பொல்லாத காரியத்துக்கு உடன்பட்டு செயல்பட்டதுனால சந்தோஷமா போய் அந்த திராட்சை தோட்டத்தை சொந்தமாக எடுத்துக்கொள்ள எழுந்து போனான் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அப்ப இந்த நாள்ல என்ன கற்றுக்கொண்டான்னா, ஆகாப் வந்து தன்னோட வீட்டுக்கு பக்கத்துல ஒரு திராட்சை தோட்டம் இருந்துச்சு. அந்த தோட்டம் வந்து நாபோத்துடையது. அந்த தோட்டத்தை கேக்குறான், நான் அதுக்கு பதிலா உனக்கு வேற ஒரு திராட்சை தோட்டத்தை தர்றேன் அல்லது விலை கிரயத்தை தர்றேன் அப்படின்னு கேட்டு பாக்குறான். நான் அத வெஜிடபிள் கார்டனா, காய்கறி தோட்டமா மாத்த போறேன் அப்படின்னு கேட்டான். ஆனா அவன் வந்து கொடுக்க மாட்டேன், இது வந்து பிதாக்களுடைய சுதந்திரம், அதனால தரமாட்டேன்னு சொன்ன உடனே அவனுக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுது, கோபம் வருது. தான் நினைச்சதை சாதிக்க முடியலன்னு சாப்பிடாம கோபத்துல படுத்திருந்தான். அப்ப அவனுடைய மனைவியாகிய இயேசுவேல் வந்து, ஏன் கோபமா இருக்க, ஏன் சாப்பிடல அப்படின்னு கேட்கும்போது சொல்றான். சொன்ன உடனே அவ வந்து, நீ மன மகிழ்ச்சியா இரு, நான் அந்த திராட்சை தோட்டத்தை உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. ஆகாப்போட பேர்ல ஒரு கடிதத்தை எழுதுறா. அதுக்கு முத்திரை, ராஜாவோட முத்திரையை போட்டு அந்த அவன் இருக்கிற நாபோத் இருக்கிற பட்டணத்தோட மூப்பர் பெரியவர்களுக்கு ஒரு கடிதம் அனுப்புறான். அந்த கடிதத்துல உபவாசம் எல்லா இடத்துலயும் சொல்லுங்க, நாபோத்தை கூப்பிட்டு அவனுக்கு விரோதமா 2 பேர் சாட்சி சொல்ல வைங்க, அவனை வெளியே கொண்டு வந்து பட்டணத்துக்கு வெளியே கொண்டு வந்து கல்லெறிந்து கொண்டு போடணும் கடிதம் எழுதி அனுப்பினா. அதன்படியே அவங்களும் அது மாதிரியே செய்தாங்க. நாபோத் செத்து போனா.
கல்லெறிந்து செத்து போனதை ஏசபேல் கேட்ட உடனே ஆகாப்ட சொல்றா, அவன் செத்து போயிட்டான், நீ திராட்சை தோட்டத்தை சொந்தமாக எடுத்துக்கொள்ளு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அவனும் அதை சொந்தமா எடுத்துக்கொள்ள எழுந்து போனான். கர்த்தருக்கு பயப்படுற பயம் அவங்களுக்கு இல்லாம போயிடுச்சு. தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுற பயம். ஆனா இவங்க கர்த்தருக்கு பயப்படாம துணிகரமா பாவம் செய்கிறத பார்க்கிறோம். ஒரு நல்ல மனுஷனை அநியாயமா கொன்று அவனுடைய உடைமைய சொந்தமாக்கி கொண்டாங்க அப்படின்றத பார்த்தோம். நம்மளும் கூட கர்த்தருக்கு பயப்படுறவங்களா எந்த ஒரு தீமையான காரியமும் நம்ம செய்யாம கர்த்தருக்கு பிரியமானதை மாத்திரம் செய்து வாழ்றதுக்கு நம்மளை அர்ப்பணிப்போம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட அந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஏசபேல் துணிகரமாய் பாவம் செய்ததை ஆண்டவரே இந்த நாள்ல நாங்க பார்த்தோம். ஆண்டவரே, உமக்கு பயப்படுற பயம் இல்லாம ஆண்டவரே அநியாயமா ஆண்டவரே செயல்பட்டதை தியானிச்சோம். ஆண்டவரே, நாங்களும் கூட ஆண்டவரே உமக்கு பயப்படுற பயத்தோடு ஆண்டவரே எந்த ஒரு பொல்லாப்பும் எங்களிடத்துல காணப்படக்கூடாது. பரிசுத்தமா வாழ கிருபை செய்யுங்க. எங்களுடைய இருதயத்துல கெட்ட எண்ணங்கள் வரக்கூடாது. யாருக்கும் நாங்க தீமை செய்யக்கூடாது. நன்மை செய்கிறவர்களாய் நீர் சுற்றி திரிந்திர, அது போல நாங்களும் ஆண்டவரே மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறவர்களாய் வாழ கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, நீங்க கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள்ல திருப்தியாய் இருக்க கற்றுத்தாங்க. ஆண்டவரே, இந்த நாள்ல சுவிசேஷ பணி செய்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்துல கொடுக்கிறோம். பலப்படுத்துங்க, பயன்படுத்துங்க. அநேகர் உம்மை ஏற்றுக்கொள்ள கிருபை தாரும். நாங்களும் உடைய ஊழியத்துல எங்களால் இயன்றதை செய்ய ஒப்பு கொடுக்கிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாவங்களையும் மறவாதே. ஆமென். God bless you.